Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் காவனூர் பகுதியில் விளைநிலங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. முதலில் அந்த காட்சிகளை காண்போம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் விவசாயிகள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ராமநாதபுரத்தில் இப்ப மழை பொழிவு நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ராமநாதபுரம் நயினார்கோவில் செல்லும் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காவனூர் கிராமத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் அந்த பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் நெல் விவசாயத்தில் வருடந்தோறும் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில கடந்த மாதம் உழவு செய்து நெல் விதைப்பில் ஈடுபட்டனர். தற்போது இந்த மழையின் காரணமாக வயல்வெளிகளில் நெற்பயிர்கள் முளைக்க துவங்கியுள்ள நிலையில இந்த மழையின் காரணமாக கடந்த 2 தினங்களாக பெய்து வந்த மழையின் காரணமாக பயிரிடப்பட்ட நெல் வயல்கள் முழுவதுமே தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்த நெல் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வயல்களில் தேங்கிய நீரை தற்போது அவர்கள் கடுமையாக போராடி இந்த மீட்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இருந்த போதிலும் முளைத்து 20 நாட்களே ஆன நெல் பயிர்கள் இந்த தண்ணீரில் கிடப்பதனால கடுமையான ஒரு அழுகக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 2 தினங்களாக பெய்து வந்த மழை தற்பொழுது இன்று வெயில் அடிக்க துவங்கியுள்ள நிலையில் விவசாயிகள் சற்று நிம்மதி பொறுமைச்சு விட்டாலும் கூட தற்போது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்த முடியாமல் கடுமையான வேதனை அடைந்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலுமே, குறிப்பாக உத்தரசுமங்க வழியில் செல்லக்கூடிய ஒரு 15 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடைய நெல் பயிர்களும் இந்த தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்தோம். மேலும் விவசாயிகள் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்த தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நெற்பயிர்களுக்கு இழப்பீடும் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.